ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம். ஓகேவா, வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருவோம். 11th 12th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு போகணும். இப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு ஓகேவா 12th இருக்கக்கூடிய சுவாலஜி தான் நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெசன் 1, எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன. ஓகேவா, அரினோ டோக்கி. என்னது? அரினோ டோக்கி. அடுத்து பாருங்க, பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? இணைதல் முறையில் நடைபெறுகிறது. எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின பெருக்கம். ஓகேவா, அடுத்து பாருங்க, உறுதி கூற்று மற்றும் காரணி வினாக்கள். பாருங்க, கீழ்கண்ட வினாக்களில் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று உறுதி கூற்றாகும், மற்றொன்று காரண கூற்றாகும். ஓகேவா, சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, உறுதி கூற்று, தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. காரணம், ஆண் தேனீக்களின் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊ மற்றும் கா இரண்டும் சரி. ஆனால் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் இல்லை. ஓகேவா, இங்கே ஆன்சர் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்க. அடுத்தது உறுதி கூற்று, பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கின்றன. காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. இப்போ ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, இதே தான் அதுக்கும் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் லெசனில் பாருங்க, மொத்தம் 13 லெசன் இருக்கு. முதிர்ந்த விந்து செல்கள், இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீனில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள். முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் எது அப்படின்னா விந்தக மேல் சுருள் குழல். ஓகேவா, விந்தக மேல் சுருள் குழல். அடுத்து பாருங்க, ஆண் பால் ஹார்மோனான டெஸ்ட்ரோஜன் சுரக்கப்படும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள். விந்து திரவத்தின் பெரும்பான்மையான பகுதியை சுரக்கும் துணை சுரப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து பை. பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறிக்கு ஒப்பானது. கருப்பதியும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை. ஓகேவா, அடுத்து பாருங்க, தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூழ் படலத்தின் அடிப்படை ஆலண்டாயிஸ். குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்க உதவும் முக்கிய ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா புரோலாக்டின். பாலூட்டியின் முட்டை எலசித்தல் மற்றும் ஓடற்றது. அடுத்தது பாருங்க, அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா திறனேற்றம். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வலிமிகுந்த மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படுகிறது டிஸ்மெனோரியா. குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் என்ன? சீம்பால். சீம்பாலில் எது அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஐஜிஏ. ஓகேவா, ஆண்பால் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது அப்படின்னா செட்ரோலிக் செல்கள். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவைனா செட்ரோலிக் செல்கள். விந்தகம் வந்து பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள். கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எமனோரியா இல்லாதிருத்தல் மாதவிடாய். அடுத்து பாருங்க, தவறான இணையை கண்டுபிடி. லூட்டியஸ் நிலை FSH அதிகரிப்பு அப்படின்றது தவறானது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர். ஓகே, பாருங்க, ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பை நூல் காணப்படுகிறது. இது கரெக்டா? விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது. அதாவது ஏ வந்து இதுக்கு ஆன்சரு. இங்கே பாருங்கள், ஏ மற்றும் ஆர் உண்மை, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம், அது வந்து கரெக்ட். ஓகேவா,
அடுத்து பாருங்கள், அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும். 6 ஓகேவா, இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை பாலிகுலர் நிலையில் நடைபெறும். இதுக்கு வந்து சி வந்து ஆன்சரு. சி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கரெக்டு, 6 வந்து பார்த்தீங்கன்னா ராங்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராங்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஏ விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசம் மற்றும் மைட்ரோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. அக்ரோசம் திருகு வடிவில் அமைந்த மைட்ரோகாண்ட்ரியங்களை கொண்டுள்ளது. டி வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் 6 இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா, ஓகே, இந்த லெசனில் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அடுத்த லெசன் பார்ப்போம். கீழ்வருவனவற்றுள் HIV, ஹெபடைட்டிஸ் பி, வெட்டை நோய், ட்ரைகோமோனியசியா பற்றி சரியான கூற்று. HIV என்பது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்கள். HIV அப்படின்றது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள். கீழே உள்ளவற்ற குழுக்களுள் பாக்டீரியா பால்வினை நோயை குறிப்பிடுக. பாக்டீரியா பால்வினை நோய், கிரந்தி, கிளாமிடியாசிஸ், வெட்டை நோய், இது எல்லாமே பாக்டீரியா பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? எதிர்உயிர் பொருட்களை கொண்டு கிராந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கருத்தடை மாத்திரை அண்டசெல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். ஓகேவா, அடுத்து பாருங்க, கீழ்வரும் அணுகுமுறையில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடை பற்றி வரையறை கூறவில்லை? விந்து குழல் தடை விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும் அப்படின்றது. இது ஒரு வாட்டி புக்கில் குறித்து வச்சுக்கோங்க, குறித்து வச்சு திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை படித்து சரியானதை தேர்ந்தெடு. ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவுகள், கருப்பை மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்க பாதையில் கருப்பையினை கலவிக்கு முன் மூடப்படுகிறது. கூற்று: மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகளாகும். இதுக்கு ஆன்சர் கூற்று ஏ சரி, ஆனால் 6 வந்து தவறு, திரும்ப அதை பயன்படுத்த முடியாது. பொறுத்துக, தாமிர வெளியீடு IUD அப்படின்னா மல்டி லோட் 375 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் வெளியீடு IUD அப்படின்னா LNG20. மாத்திரை ICD அப்படின்னா லிஃபன் வளையம் ICD. மாத்திரைகள் அப்படின்னா சமேலி. இதெல்லாம் கருத்தடைக்காக பயன்படுத்துறது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஆன்சர். கீழ் வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகள் செயல்கள் பற்றி தவறான கூற்று எது? ஓகேவா, விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல். ஓகே, அடுத்த லெசன் பாருங்க. இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? ஒய் குரோமோசோமில் ஒடுக்கு பண்பு கொண்டுள்ளதால். மனிதனின் ABO இரத்த வகையை கட்டுப்படுத்துவது பல்கூட்டு அல்லீல்கள். மனிதனின் ABO இரத்த வகையை கட்டுப்படுத்துவது எது? பல்கூட்டு அல்லீல்கள். ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் A, AB மற்றும் B என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளன. இவர்களில் பெற்றோர் எவ்வகையான மரபுகளை கொண்டிருப்பர்? IA, IO மற்றும் IBIO. ஓகேவா, இப்போ 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் வேறு வேறு, ஒருத்தர் A, ஒருத்தர் B, ஒருத்தர் AB, இந்த மாதிரி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களில் இருக்கக்கூடிய அந்த காரணி என்னன்னு கேட்பாங்க. IA, IO மற்றும் IBIO. அடுத்து பாருங்கள், குழந்தையின் இரத்த வகை O என்றால் A இரத்த வகை கொண்ட தந்தையும் B இரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபுகளை கொண்டிருந்திருப்பாங்க? IA, IB, IBIO. B வந்து ஆன்சர். XO வகை பால் நிர்ணயம் மற்றும் XY வகை பால் நிர்ணயம் எதற்கு உதாரணம்? வேறுபட்ட இனச்செல்லுக்கு உதாரணம். ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த வகை இரத்தம் கொடுக்கப்படும் ஒரு நபருக்கு உடனடியாக? O மற்றும் RH காரணி மைனஸில் இருக்கிறது.
ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் இருக்கும் பொழுது குழந்தை நிறக்குருடுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 50%. ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தை எவ்வாறு இருக்கும்? மகள்கள் அனைவரும் கடத்திகளாகவும் மகன்கள் அனைவரும் இயல்பாக இருப்பார்கள். டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடாகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக, குரோமோசோம் 21 கூடுதல் காரணமாக இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது ஏற்படுது. இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம்களின் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? XXY. டவுன் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது சிறிய கருப்பை, வளர்ச்சியடையாத அண்டங்கள், வளர்ச்சியடையாத மார்பகம், மேற்கண்ட அனைத்தும். பட்டாவ் சிண்ட்ரோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 13 ட்ரைசோமி. பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னா 13 ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர் யார்? பிரான்சிஸ் கால்டன். யார்? பிரான்சிஸ் கால்டன். மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்மறை இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் என்பவை பல்வேறு புனித மரபு கடத்தல் நோய்கள், குறிப்பாக பிறவி வழி வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோயினை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புறத்தோற்ற மேம்பாட்டியல். அடுத்து, பொதுவாக கொடையாளர்கள் மற்றும் பொதுவாக பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை. கொடையாளர் வந்து O, பெறுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AB. அடுத்ததா, ஓகே, இந்த லெசனில் பெருசாக இருக்காது, அடுத்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லெசனில் பாருங்கள், எர்ஷோ மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியா பேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி, டிஎன்ஏ ஒரு மரபு பொருள். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவில் ஒற்றுமை காணப்படுவது சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவுடைய நியூக்ளியோய்டுகள். தூது ஆர்என்ஏ மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது? படியெடுத்தல். மனித மரபணு தொகையில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை 3.1 பில்லியன். என் ஊடகத்தில் வளர்க்கப்படும் ஏக்கொலை என் ஊடகத்திற்கு மாற்றப்பட்டு 2 தலைமுறைகள் பெருக்கமடைய அனுமதிக்கிறது. இச்செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் டிஎன்ஏ சீசியம் குளோரைடு அடவு வாட்டத்தில் நுண்மைய விலக்கு செய்யப்படுகிறது. இச்சோதனையில் டிஎன்ஏ எவ்வகை பரவலை நீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறை மற்றும் நடுத்தர அடர்வு கற்றை. அடுத்து பாருங்க, தொடக்க மற்றும் பின்தங்கும் டிஎன்ஏ இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்ன? டிஎன்ஏவோட பாலிமரேஸ் நொதி வளர்ந்து வரும் இழையினை 3 முனைகள் பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோய்டுகளை இணைக்கும். புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிக. ஓகே, இந்த வரிசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைத்தல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல். டிஎன்ஏ இரட்டைப்பாதல் குறித்த கீழ்கண்ட எந்த கருத்து தவறானது? ஒவ்வொரு நைட்ரஜன் காரமும் அதே போல் மற்றொரு காரத்துடன் இணைவதால் இரட்டைப்பாதல் நடைபெறுகிறது. தவறானது. புரியோகேரேட்டுகள் நடைபெறும் டிஎன்ஏ இரட்டைப்பாதல் குறித்து எந்த வாக்கியம் தவறானது? டி, ஏராளமான பாக்டீரியா குரோமோசோம்களில் ஒவ்வொன்றிலும் இரட்டைப்பாதல் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் டேஷ் ஆகும். இது டேஷ் அமினோ அமிலத்திற்கான குறியீடு. ஓகேவா? யூ பீனைல் அனைன். மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது
பாதி பழையன காத்தல் முறை டிஎன்ஏ இரட்டிப்பாதல். ரிபோசோம் ஒரு இரு துணை அலகுகள் உள்ளன. சிறிய துணை அலகு எம்ஆர்என்ஏ. ஒரு சிறிய துணை அலகு ஒரு எம்ஆர்என்ஏ இணைப்பதற்கான இணைப்பிடத்தையும் பெரிய துணை டிஆர்என்ஏ இணைவதற்கான 2 இணைப்பிடங்களையும் பார்த்தீங்கன்னா கொண்டுள்ளன. ஒரு ஒபரான் என்பது தொடர்புடைய செயல்களை உடைய அமைப்புகளின் மரபணு தொகுப்பு. வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறது? ஆ மற்றும் ஆ இரண்டுமே. மரபணு குறியீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க. ஓகே, இது அடுத்த லெசன் போயிடலாம். பூமியில் முதலில் தோன்றிய உயிரினம் எது அப்படின்னா எங்கே தோன்றிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீரில். இயற்கை தேர்வு வழி சிற்றின கோட்பாட்டு நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். கீழ்கண்டவற்றில் எது யூகோடி விரியஸின் பங்களிப்பு? திடீர் மற்றும் தேர்வு கோட்பாடு. பறவைகள் மற்றும் வண்ணப்பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? குவி பரிணாமம். தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்கண்ட எதை விளக்குகிறது? இயற்கை தேர்வு. டார்வினில் குருவிகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? தகவமைப்பு பரவல். வளர்க்கரு பிளாசா கோட்பாட்டை கூறியவர் அகஸ்ட் லீஸ்மேன். புதைப்படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது கார்பன் முறை வயது கண்டறிதல். கார்பன் 14. புதைப்படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? படிவு பாறைகள். ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எப்படி அழைக்கப்படுகிறது? பைலோஜெனி. இன வரலாறு அப்படின்னா பைலோஜெனி. ஊர்வன இனத்தின் பொற்காலம் மீசோசோயிக் பெருங்காலம். எந்த காலம் மீன்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? டிவோனியன். நவீன மனித இனம் எந்த காலத்தை சார்ந்தது? குவார்டெரினா. நியாண்டர்தல் மனிதன் மூளை அளவு 1400 கன சென்டிமீட்டர். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களும் போட்டி. ஒரு இனக்கூட்டம் ஹார்டி வின்பெர்க் சமநிலையில் எப்போது இருக்கும்? உயிரின தேர்வு செய்து கலவையில் ஈடுபடும் போது. ஓகே, அடுத்த லெசன் பாருங்க. பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா. கொசு பரவுதல். முப்பது வயதுடைய பெண்ணிற்கு 14 மணி நேரமாக ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது. கீழ்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும்? ஜிஜெல்லா டிசென்ட்ரியா. கீழ்கண்ட எந்த நோய் நீர்த்திவளைகள் மூலம் உருவாகிறது? சின்னம்மை. பிளாஸ்மோடியத்தின் சைக்கோகோனி புறச்சிவப்பணு. இரத்த சிவப்பணு. பிளாஸ்மோடியத்தின் சைக்கோகோனி எந்த இடத்துல இருக்குன்னா கல்லீரல் இருக்கும். பி வைவாக்சின் ஸ்போரோசோயிட்டுகள் ஊசிடுகள் என அழைக்கப்படுகிறது. குழந்தை பருவ பக்குவத்தை ஏற்படுத்தும் இளம்பிள்ளை வாதம் கண்கள் வழியாக உடலில் நுழைகிறது. ஆமிடமைன் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளறூட்டுபவையாகும். அதே போல் பார்வை
பார்பிடுரேட்டுகள் டேஷ் ஆகும். மைய நரம்பு மண்டல சோர்வூட்டி. மரிஜாவனா டேஷிலிருந்து பிரிக்கப்படுகிறது. சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூச்சிகள். சரியாக பொரிந்துள்ள இணை ஆம்படமைன் கிளர்வூட்டி. மனிதனின் புஞ்சை சோற்று புண்ணை ஏற்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, மது அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அழற்சியை ஏற்படுத்தும். ஓகேவா? மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசைட் டேஷில் காணப்படுகிறது. நோய் தொற்றிய பெண் அனபினாஸ் கொசு உமிழ்தல் மூலம். அடுத்து பாருங்க, ஹீமோசோயின் என்பது பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நச்சு. பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நச்சு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறக்கூடிய நச்சு. டாடுரா டேஷ் தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் போதை மருந்து. மனமருச்சியை ஏற்படுத்துபவை. பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் கீழ்கண்ட எந்த நிகழ்வு நடைபெறுகின்றது? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே இது மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைசோகோனி ஸ்போரோசைட்டுகள் நிலை. ஓகேவா? இது ரெண்டுமே இருக்கும். அது மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து பாருங்கள், இதில் நோயூக்கிகள் அவை உண்டாக்கும் நோய் கிருமிகள். லிஸ்மோனியா டோனாவாரி பார்த்தீங்கன்னா காலா அசார். உச்சாரியா பான்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய். ட்ரிப்டினோசோமா கேப்பியன்ஸ் தூக்க வியாதி. என்டபோமா ஹிஸ்டாலிகா அமிபிக் சீதபேதி. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்த லெசனு, சீம்பால் வழங்குவது இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய்த்தடை காப்பு. ஃபாரடோ என்பது என்னன்னு கேட்குறாங்க. மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. ஒவ்வாமை தொடர்புடையது ஐஜி. உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது ஒவ்வாமை எதிர்வினை. வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் வேற்றிட பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது ஒற்றை இழை ஆர்என்ஏ. ஒற்றை இழை ஆர்என்ஏ. கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர அனைத்து புற நிணநீரிய உறுப்புகள் ஆகும். தைமஸை தவிர. ஓகேவா? மித்தெல்லாம் புற நிணநீர் உறுப்பு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இது மேக்ரோபேஜ் இல்லை. லிம்போசைட்டு. இன்டர்ஃபெரான்களை பற்றி உண்மையான கருத்து எது? வைரஸ் செல்களில் இரட்டிப்பாவதை தடுக்கிறது. இன்டர்ஃபெரான் தான் வைரஸ் செல்களில் இரட்டிப்பாவதை தடுப்பது. செல்வழி நோய் தடை காப்பியல். டி செல்கள் மற்றும் பி செல்கள். பி செல்களை தூண்டுவது எதிர்பொருள் தூண்டி. திரிபடைய செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் வினைகளில் எதிர்பொருள் தூண்டி ஒரு முழு செல் மற்றும் கரையும் மூலக்கூறு. எதிர்பொருட்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் பி செல் வகை பிளாஸ்மா செல்கள். அடுத்து பாருங்க, ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படும் போது திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை சில மனித உறுப்புகளில் ஒரு முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பை அடையாளம் கண்டு அதன் பங்கினை விளக்குக.
ஓகே, இது மட்டும் பார்த்து சொல்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் விட்டுருங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகிறது? ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். கீழ்கண்டவற்றில் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுடன் சரியாக பொருந்துள்ளது? சாக்ரோமைவிஸ், செர்சீரியா, எத்தனால். வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள்? கரும்பாலை கழிவுகள். சைக்கோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடு. லாக்டோட் நொதித்தல். கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். அடுத்து பாருங்க, காற்றற்ற கசடு செறிப்பினால் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு. பின்வரும் சொற்றொடரை வரை. ஓகே, இதெல்லாம் இதில் வந்துடும். அடுத்து பாருங்க, அடுத்த லெசன். முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் SCID. டாலி என்ற செம்மறி ஆடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் உட்கரு மாற்றி அமைப்பு நகலாக்கம். அடினோசின் டி அமினேஸ் குறைபாடு என்னும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு ஆரம்ப கால கரு வளர்ச்சியின் போது ADA உற்பத்தி செய்யும் எலும்பு மஞ்சை செல்களை கருவினுள் நுழைத்தல். அடுத்து பாருங்க, GEAC என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அதுதான் GEAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்களை அமைந்துள்ளன? A சங்கிலியில் 21, B சங்கிலியில் 30. ஓகேவா. A சங்கிலி 21, B சங்கிலி 30. பாலிமெரஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபாட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றன. அதன் வரிசை இயல்பு திரிவு, இணைப்பு, இழைப்படுத்துதல், உற்பத்தி. கீழ்வருவனவற்றுள் எது PCRல் பயன்படும் DNA பாலிமெரேஸ் பயன்பாடு பற்றி உண்மையான கூற்று? உயர் வெப்பநிலையில் செயல்படுகிறது. எலைசா முதன்முறையாக இதற்கு பயன்படுகிறது, நோய் கிருமிகளை கண்டறிய. மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் இதனை கொண்டுள்ளன. அனைத்து செல்களிலும் அயல் DNAவை கொண்டிருக்கு. அடுத்து பாருங்க, தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது? துணை அலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள். அடுத்த லெசன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உயிர் தொகை. வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் மிகைவெப்ப வேறுபாட்டு உயிரிகள். இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு உதவி பெறும் வாழ்க்கை. வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை சார்பு முறை எந்த வகை உயிரின சார்பு? ப்ளஸ் மைனஸு. சிற்றினங்களுக்கு இடையே போட்டி காரணமாக ஏற்படுவது உயிரின மறைவு. கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் பூச்சிகள். ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் இது பூச்சிகள். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பகிர்ந்து வாழும் வாழ்க்கை கடல் அனிமோன் மற்றும் துறவி நண்டு. உதவி பெறும் வாழ்க்கை பறவைகளுக்கும் பாலூட்டி விதை பரவுதல் உதவுதல். ஒட்டுண்ணே உருளைப்புழு மற்றும் மனிதன். போட்டி வாழ்க்கை பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். கொன்றுண்ணி வாழ்க்கை சிங்கம் மற்றும் மான். அடுத்து பாருங்க, உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு உதவி பெறும் வாழ்க்கை. கீழ்கண்டவற்றில் ஆறு வகை தேர்வு செய்யப்பட்ட சிற்றினம் குறித்த சரியான கருத்து. அதிக எண்ணிக்கையிலான சத்ததிகள் மற்றும் சிறிய உருவம்.
நன்னீரில் இருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காட்டட்ராமஸ். சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்கு ஒழுங்கமைவான்கள். ஓகே, கடைசி லெசனு. பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி என்ன? வெப்பமண்டல காடுகள். இயற்கையான வாழிடங்களிலும் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பது என்பது சூழல் உள்ளமைப்பு, சூழல் உள் பாதுகாப்பு. பின்வருவனவற்றில் எது சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்ததல்ல? விலங்கியல் பூங்காக்கள். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் மிகை உள்ளூர் உயிரின பகுதி? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு இமயமலை தொடர். உயிரினங்களின் சிவப்பு நிற பட்டியலை வெளியிடும் நிறுவனம் IUCN. உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வால்டர் ரோசன். பின்வரும் பகுதிகளில் எது பூமி கோளின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது? அமேசான் காடு. வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் இருவாழ்விகள். கூற்று: வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளது. காரணம்: பருவகாலம், தட்பவெப்பநிலை, ஈரப்பதம், ஒளிர்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகே, நம்ம 12th சுவாலஜியில் எல்லா லெசனும் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஆன்சர் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது ஒரு வாட்டி குறித்து படிச்சுக்கோங்க.